காண வேண்டும் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான மக்களை எல்லாம் என் மீது தவம் செய்திருந்தார். பக்தர்களுக்கு காட்சி அளிக்க முறையாக முதலாக 10 அவதாரம் தசாவதாரத்தை எடுத்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தேன். எடுத்த அவதாரம் என்ன தெரியுமா? எடுத்த உடனே விளம்பரம் செய்து ஏன் கேட்டால் ஆக்கள் அடிக்கல் காக்களுக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று சொல்லி மகனாக பிரம்மதேவனை விளம்பரம் செய்தேன். விளம்பரம் செய்த உடனே 4 வேதம் என்று சொல்லக்கூடிய வேதத்தை மகனிடத்தில் ஒப்படைத்தேன். மகனே பிரம்மதேவா, ஆக்கள் அடிக்கல் காக்கள் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தொழிலை மூவர்களை எருவுக்கடை யானமதில் 84 லட்சம் தேவவேதங்களுக்கும் படியளக்கூடிய மகன் என்னோட மைத்தனாக விளம்பரக்கூடிய சிவபெருமானார் செய்து வருகின்றார். யாரார்கள் தான் என்று கர்வத்தோடு ஆடி பாடி ஓடி வருகின்றாரோ அவங்களை அழிப்பதற்கே நான் அவதாரம் எடுத்திருக்கின்றேன். நீ யாரார்கள் படப்பட பிளப்பன என்று சொல்லக்கூடிய இந்த பொருள் யாரார்கள் நல்லது செய்கின்றாரோ அவங்களுக்கு எல்லாம் தகுந்த பரிகாரம் அவங்களுக்கு வரப்பிரசாதம் தர வேண்டும், ஆயுள் எழுத வேண்டும் என்று சொல்லி மகனை ஒப்படைத்து அவன் இடத்திலே 4 வேதத்தை கொடுத்து சாம வேத தண்ட அதன் சொல்லக்கூடிய 3 வேதத்தை பாராயணம் செய் மகனே, அதன் வேதத்தை படிக்க வேண்டாம் என்று சொல்லி மகனானவன் தான் சொன்ன வார்த்தை மறந்து அதன் வேதத்தை பாராயணம் செய்தான். பாராயணம் செய்கின்ற போது நாச்சி என்று சொல்லக்கூடிய வழியிலே சோமுகாசன் என்று சொல்லக்கூடிய சோமுகோட சூரன் பிறந்து 4 வேதமும் கலைவாடி கடலிலே நுழைந்து விட்டார். தந்தையே, நீ சொல்லும் வார்த்தை தான் மறந்து அதர் வேதத்தை பாராயணம் செய்தபடியால் ஆபத்து நேர்ந்து விட்டது. அசுரனானவன் பிறந்தான், 4 வேதமும் கலைவாடி சென்றான் என்று சொன்னார். தாங்களுக்கு எதிர்த்தருவம் கடலிலே புகுந்திருக்கின்றார், என்ன உருவெடுத்தா கொள்ள வேண்டும் என்று சொல்லி செயல்கண்டை என்று சொல்லக்கூடிய மச்ச அவதாரம் எடுத்தேன். மச்ச அவதாரம் எடுத்து சோமகாசுரன் இடத்திலே கொண்டு போய் இருவர்களும் சண்டை 7 நாட்கள் சண்டை செய்து வேதமாகப்பட்டது என்னை அவங்க மாற்றி அடிபட்டபடியா சோமுகாசுரனை மடித்து அந்த 4 வேதம் என்று சொல்லக்கூடிய வேதத்தை எடுத்து வந்தபடியா 4 வேதமாகப்பட்டது சிக்கரித்து விட்டது. இந்த வேதத்தை என்ன செய்வது என்று சொல்லி வேதவியாசர் இடத்திலே கொண்டு போய் கொடுத்து 4 வேதம் என்று சொல்லக்கூடிய வேதத்தை விநாயக பெருமனுடைய துணை கொண்டு 5ஆம் வேதம் என்று சொல்லக்கூடிய மகாபாரத்தை உட்படம் செய்தார்கள். இந்த பாரத்தை நம்ம ஆடி வருகின்றோம். அப்ப எடுத்த அவதாரமோ மச்ச அவதாரம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அடுத்தது என்ன எடுத்த தெரியுமா? அசுரால் பிறந்த உடனே பூமாதேவி பாய் போல் சுழட்டி மனைவியாக விளங்கக்கூடிய நீலாவதி அம்மையார் கர்ப்பமாக இருக்கின்ற போது இரணின் மனைவியாக விளங்கும் நீலாவதி அம்மையார் கர்ப்பமாக இருக்கின்ற போது என்ன வேண்டும் என்று கேட்டபடியால் பொன்மண் வேண்டும் என்று கேட்டாலாம். கேட்டது அறிந்த உடனே தம்பியாக விளங்கக்கூடிய இரணி ஆக்கியதனை அழைத்து பொன்மண்டு எடுத்து வா என்று அனுப்பினார். அனுப்பி உடனே இரணி ஆக்கியதனை என்ன செய்தார்? இந்த பூமி சொல்லக்கூடிய தாயாக விளங்கக்கூடிய பூமாதேவி பாய் போல் சுழட்டி சுருட்டி எடுத்து சென்று ஒளித்து வைத்து விட்டார். பூமாதேவியானவள் என் இடத்திலே முறையிட்டார். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? பூமாதேவியை காக்க வேண்டும் என்று சொல்லி போய் பார்த்தால் பாய் போல் சுழட்டி வைத்திருக்கிறான் இரணியாக்கிதன். அன்று நேரத்தில் நான் இரணியாக்கியன் நான் இருவர்களை சண்டை செய்கின்ற போது என் இடத்திலே அடிப்பட்ட இரணியாக்கியதன் என்ன செய்தார்? அடி வாங்கி எடுத்து ஓடி சென்று நரக்கென்று சொல்லக்கூடிய நரக்களை எடுத்து கோட்டை கட்டி உள்ள கொண்டு போய் பூமாதேவியை வைத்து விட்டார். வரமாட்டார் அப்படி என்று சேரி அறிந்து கொண்டு போய் நரக்க கோட்டை கட்டி வைத்தார். நான் நேரத்தில் அறிந்து
திடீரென்று மலையாகப்பட்டது உட்படமாக இருக்கிறது. இது என்ன மலை என்று பார்த்தால் நரக்க மலை என்று சொல்லக்கூடிய நரக கோட்டை கட்டி நரகிலேயே வாழ்ந்திருக்கார். அப்பொழுது இதை அழிக்க வேண்டுமே, எப்படி கொள்வது என்று சொல்லி வராகம் என்று சொல்லக்கூடிய பன்றியாக வெள்ளப்பன்றியாக உருவெடுத்து அந்த நரக்கோட்டையை அழித்து அந்த இடத்திலே போய் பார்த்தால் இரணியாக்கியதன் பூமாதேவை செலவெடுத்து வைத்துக் கொண்டிருந்தார். அந்த இடத்திலே இரணியாக்கியதனை நானும் சண்டை செய்து இரணியாக்கியதனை மடித்தேன். மடித்த உடனே நான் வராக அவதாரத்தில் சண்டை செய்து மடித்த உடனே மனைவியாக பூமாதேவியானவர்களுக்கு எம்மில் காமம் வந்து விட்டது. ஆண்டவா, இந்த இரண்ய அசுரனுடைய ஆர்ப்பாட்டத்தை ஒழித்து விட்டாய், இதே உருவத்தோடு என்னிடத்தில் சேர வேண்டும் என்று கேட்டான். பெண்ணே, நான் இருப்பதோ அசுரை கொள்வதற்கு எடுத்த உருவமோ பன்றி உருவெடுத்திருக்கிறேன். இந்த உருவிலே உன்னை கொண்டால் உன் இடத்துல சேர்ந்தால் அசுர பிள்ளைகள் பிறக்கும், வேண்டாம் என்று சொன்னேன். அதெல்லாம் முடியாது சாமி, கட்டளை இட்டுகிறேன், என்னிடத்தில் சேர்வாய் என்று கேட்டான். சேர்வாய் என்று கேட்டான். அப்பொழுது நான் என்ன செய்தேன்? பெண்ணானவள் ஆசைப்பட்டு விட்டால் செய்ய வேண்டிய விதியானது வந்து விட்டால் யாராலும் வெல்ல முடியாது. என்ன நடக்குதோ பார்க்கலாம் என்று சொல்லி பூமாதேவி இடத்திலே சேர்ந்தேன். நரக கோட்டையை அழித்து நரகா இரணியாக்கியதை அடித்து பூமாதேவி இடத்திலே நான் சேர்ந்தபடியால் அங்க பிறந்த பிள்ளையோ நரகாசுரன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளை பிறந்து விட்டார். ஆமா, என்னே பிறப்பதோ அசுர பிள்ளை பிறந்திருக்கின்றது. இந்த பிள்ளையானது நமக்கு சரிப்பட்டு வராது என்று சொன்னேன். சாமி தங்களோட வைத்து பிறந்த பிள்ளை எனக்கு இருக்கட்டும் என்று சொன்னால் பூமாதேவியானவள் வைத்து அனுபவித்துக் கொள் என்று சொல்லி மறைந்து விட்டேன். உடனடியாக பூமாதேவி இடத்துல வளர்த்த பிள்ளை என்ன செய்தான்? தாயே, எனக்கு நீ மனைவியாக வேண்டும் என்று தாய் மீது மோகித்து சென்றான். பார்த்தால் தாயானவர் பூமாதேவி ஓடி ஓடி எங்க பார்த்தாலும் இடவிடாமல் துரத்தி கொண்டிருக்கின்றான். சாமி, இந்த பிள்ளை வேண்டாம், உலகத்தில் பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய உலகத்தில் எத்தனையோ தவறுகளால் நடக்குது, இந்த பிள்ளையை மடி என்று சொன்னார். உடனடியாக நரகாசுரனை நான் மடித்தேன். நரகாசுரன் உயிராகப்பட்டது பிரிதி என்னோட கால் மாட்டில் இருந்து தந்தையே நான் தான் என்ற கர்வத்தோடு அடிமாடி பணியல் கர்வத்தோடு ஆடியபடியா என் உயிராகப்பட்டது பிரி போகின்றது. நாளை யுகம் என்று சொல்லக்கூடிய யுகம் பிறந்தால் எனக்கு எந்த வரலாறு இல்லாம போய்விடுமே, எனக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் கூடி என்று காலிலேயே விழுந்து அலர்ந்தான். அவனுக்கு என்ன செய்தேன்? இந்த தீபாவளி என்று அறுப்பது மாதம் தீபாவளி என்று சொல்லக்கூடிய நரகாசுரன் பண்டிகை நான் உற்பத்தி செய்து அனைவர்களும் பாமர மக்கள் அனைவர்களும் உன்னைக்கு சிறு சிறப்போடு வானவெளி பட்டாசியோடு உன்னை சிறு சிறப்பாக கொண்டாடுவார்கள். அந்த பூஜையை ஏற்றுக்கொள் என்று சொல்லி நரகாசுரன் பண்டிகை என்று சொல்லக்கூடிய இந்த பண்டிகை தீபாவளியை ஏற்படுத்தி வைத்தேன். தீபாவளி நரகாசுரனை கொண்டதுக்காக பட்டாசு வெடித்து அது தவிர மற்ற என்ன தெரியுமா? என் தந்தையாக வழங்கக்கூடிய தசரத சக்கரவர்த்திக்கு 3 மனைவிமார்கள். ஆமா, 3 மனைவிமார்கள் இருந்தும் பிள்ளைபாகியம் கிடையாது. ஆண்டவா, நான் ஒரு அரசனாக இருந்து எனக்கு 3 மனைவிமார்களும் இருந்து நாளை நான் இருந்தால் ஈமக்கடை கழிப்பதற்கு பிள்ளை வேண்டும். தசரத சக்கரவர்த்தியானவர் என் மீதிலே முறையிட்டார். முறையிட்ட காரணத்தபடியா என்ன செய்து தந்தையானவர் குறைகளை தீர்ப்பதற்காக முனிவர்களை அழைத்து அவனுடைய குருவாக வழங்கக்கூடிய வசிஷ்டரை அழைத்து யாகம் என்று சொல்லக்கூடிய யாகத்தை உற்பத்தி செய்து அந்த யாகத்திலே அமிர்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு கலசமாகப்பட்டதை உற்பத்தி செய்து அந்த அதில் அமிர்தம் என்று கலசத்திலேயே வந்தது. அமிர்தம் ஏறி வந்தபடியால் அதை மனைவி இடத்தில் எடை கொடுத்தது. உடனே கோசலா கவசலா என்று சொல்லக்கூடிய சுமித்ரா என்று சொல்லக்கூடிய 3 மனைவிமார்களை இடத்திலே கொடுத்தோம். அன்றைய இடத்திலே நான் ஜெகனம் ஜகனம் எடுத்து ராவணன், கும்பகர்ணன், ஆதிகாயன், மயில் ராவணன் போன்ற அசுர குணங்கள் எல்லாம் அழித்து தேவர்களை நிலையாக நிறுத்திய மனத்தை அடைத்த அவதாரமோ அவதாரம் ராம அவதாரம் எடுத்தேன். தேவர்கள் குறைகள் எல்லாம் தீர்த்தேன். அப்படி இருந்தால் ஆமா, அப்படி ஒரு யுகமாக எடுத்து நாம யுகத்துக்கு நாங்க அவதாரம் எடுத்து அசுர குலைகளை நிலைநிறுத்தி அசுர குலைகளை அழித்து தேவர்களை காத்து வருகிறோம். இன்று என்ன எனக்கு தொழில் என்ன, யாரார்கள் என்ன செய்து வருகிறார்?
இருக்கின்றார்களோ அவங்களுடைய கர்வத்தை ஒழிப்பது என் தொழில். அப்படி இருந்தாலும் இன்று நேரத்தில் அசுர்கள் ஆர்ப்பாட்டம் கிடையாது, யாவர்கள் திண்டாட்டம் கிடையாது. அதோட நான் கைவிட்டு அதனால மச்சான் தானே அனுமதி இல்லாத போக கூடாது. ஏமா நீ ஆயிரம் தான் இருந்தாலும் சொந்த அண்ணா நீனே உள்ள போறதுன்னு சொல்லும் போது ஒன்னா எங்க தங்கச்சி மச்சானுங்களும் உட்காந்துங்க. ஓ அவங்க எப்படி தெரியாதுங்க. நான் போன மட்டும் பார்த்தாலும் பரவாயில்லைங்க. அவசரமாக வரையே என்ன காரணம்பா? ஏன் அடிக்குது அதான் அவசரமா என்ன காரணம்? ஏன் ஒன்றியாகிறாங்க யாரும் கூட்டுக்கு ஆளு காணும் அத்திரி பொண்டாட்டி கட்டி ஒண்ணு கேது இல்லையா? வீட்டுக்கு ஆறு இல்ல நாய்க்காது எல்லாம் அவங்க ஏதோ பத்திரங்களை கேட்க அங்க போயிட்டாங்க. நான் இப்ப தனிமலுக்கிறேன். ஒரு பொண்டாட்டி அதை கூட உரிமையில விட்டுக்கிறேன். ஆமா போட்டு கூட ஏதோ ஒரு கடமை தீர்த்து வச்சோம். அதனால இப்போ வேகமா வரி என்ன காரணம்? தங்கச்சியும் மச்சான் வந்துங்க அவங்க காட்ட கூடாது. டெய்லி செஞ்சுட்டு எப்படி அவரு ஊர் மேல விட்டாரு. ஏதோ ஒன்று அவன் பொறுத்த அதனால சரி என் தங்கையும் மைந்தனும் தேடி வந்திருக்கின்றார் வைகுண்டம் என்றால் எது கொண்டு நாங்கள் காண வேண்டும்? கருத்தேவா கலகாத்தோட
தங்கா, அண்ணனை தேடி அண்ணன் திருமதியை வந்து பணிந்து வணங்கியபடியால் நீ எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? பாதம் அழைப்பு அப்படி செய்ய தங்கையாரே என்றென்று சுகம்பெற்று வையகம் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் ஊர் இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் கோயில் கொண்டு தெய்வமாக அமர்ந்து அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அருள்வாகி தருமடியாக சக்தி ஜனாதரி சாமண்டி ஓங்காரி உத்திர பைரவி காளிகா பரமேஸ்வரி பாரத பத்தினி என்று சொல்லக்கூடிய அவதாரம் எடுத்து அவங்களுக்கு காட்சி அளிக்கும்படியாக அண்ணனுடைய ஆசீர்வாதமா. ஆமா சாமி அப்படி இருந்த போதிலும் இன்று நாளில் சிறு வார்த்தை என்ன காரணம் தெரியுமா? என் மைத்தனாக விளங்கக்கூடிய சிவபெருமானும் நீ சேர்ந்து என்னிடம் வந்துக்கிறீங்க. ஏதாவது குறையா என்னோட காரணம் எதற்காக உன்னை தேடி நாடி வந்திருக்கிறேன் தெரியுமா? என்ன காரணம் இருந்தாலும் 7 சப்த கன்னி பெண்கள் 7 கன்னிமார்கள் பிறந்தாவன தோட்டத்துல எனக்கு பூ அறுத்து பூஜை போடுவார்கள். காலையில மாலையில பூஜை போடக்கூடியவர்கள். ஆமா, இன்று தினத்துல போனவர்கள் யாரும் திரும்பி வரவில்லை. அவங்க என்ன ஆவணங்க என்ன கதி ஆவணங்க தெரியவில்லை. அதனால என் மனைவி கூப்பிட்டு நான் ஆலோசனை கேட்டேன். என் அண்ணன் இடத்துல போனா எல்லாமே தெரிந்து விடும் அப்படின்னு சொன்னார். அதனால தான் நாங்க வைகுண்டம் வந்திருக்கின்றேன். இன்று காலையில இருந்து நான் இன்னமும் பசியோடு இருக்கின்றேன். எனக்கு பூஜை கிடையாது. மலர் பூஜை உனக்கு போல கிடையாது. அதனால மனவேதனையோடு என்னை தேடி வந்திருக்கின்றார். ஆமா மைத்துனா, உனக்கு பணிவிடை செய்யக்கூடிய 7 சப்த கன்னிமார்களும் பூலோகம் என்று சொல்லக்கூடிய நாடி பூலோகத்தில் வந்து பிருந்தாவனம் என்று சொல்லக்கூடிய வனத்தை தேடி சென்றார்கள். பிருந்தாவனத்தில் மலர் பறிக்கூடிய நேரத்தில் அங்க யாரு விபூதி என்று சொல்லக்கூடிய அம்மையாருக்கு 3 பிள்ளைகள் அசுர பிள்ளைகளாக பிறந்து அந்த கானகத்திலே வளர்ந்து வந்தார்கள். வஜ்ரகண்டன், விஜயகண்டன், நீலகண்டன் சொல்லக்கூடிய 3 பிள்ளைகள் பிறந்து அங்கே வளர்ந்து தாய் தந்தையார் உறவென்று தெரியாமல் கானகத்திலே வளர்ந்து அவருக்கு பாவப்புண்ணி எதுவும் தெரியாமல் வளர்ந்து கானகத்திலே இருந்தார்கள். கானகத்தில் இருக்கக்கூடிய அசுர கையால் இந்த 7 கன்னிமார்களும் மாட்டிவிட்டார்கள். 7 கைலாய மாலையில என்னை அணையத்துக்காகவே அவர் எண்ணி கோரி வந்தார். ஆமா, நான் இச்சைப்படவில்லை. அவரை விபூதியாகவே ஒவ்வொரு மலையிலும் ஒவ்வொரு பெண்கள் என் மேல ஆசைப்பட்டு வந்தவங்களும் ஒவ்வொரு கலராக நான் மாற்றிருக்கிறேன். அந்த விபூதியான பிள்ளைகள் வஜ்ரகண்டன், நீலகண்டன், விருதகண்டன் மூவர்களுமே அவங்க மக்கமார் பிறந்த உடனே அந்த அம்மையானவர் விட்டு வந்து விட்டார். அதனால அந்த பிள்ளைகள் 3மே கானகத்தை வளர்ந்து அசுரனுடைய கர்ப்பத்தால் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இடத்திலே இந்த கன்னிமார்கள் 7 பேர்களும் மலர் படிக்கூடிய நேரத்தில் கண்ணில் விழுந்து விட்டார்கள். விழுந்த உடனே 7 கன்னிமார்களை காமவெறியாகப்பட்டது வந்து இந்த 7 கன்னிமார்களை கற்பனை அவங்களுடைய மானத்தை கேட்கிறேன் என்று முடுக்கி சென்றார்கள். முடுக்கி சென்ற கன்னிமார்களானவர் கற்பாகப்பட்டது பறி போய்விட்டால் சிவபெருமானுடைய பாதத்தை வணங்க முடியாது என்று சொல்லி 7 பேர்களும் ஓடினார்கள். எங்க போனாலும் 3 பேர்களும் விடவில்லை. அதனால பயந்து கற்புக்கு பயந்து 7 பேர்களும் பிருந்தாவனத்தில் 7 கண்ணு சிலையாக மறைந்து கொண்டிருக்கிறார்கள். சிவபெருமானுடைய பக்தர்கள் அதனால அவங்க கல்லா மாறி இருக்கிறார்கள். ஆமா, அவங்க எப்ப எழுந்து வந்தாலும் சரி அவங்க அணியத்துக்கு 3 பேர் உட்காந்துக்கிறாங்க. அவங்களை மறுபடி வர வைக்கணும்னா என்னாலும் முடியாது, உன்னாலும் முடியாது. உண்மையாலே முடியலன்னா கொஞ்ச நேரம் கண்ணு அச்சிருந்தா உலகமே அழிஞ்சு போய்விடும். ஆமா, உண்மையாலே முடியலன்னா எப்படி? காரணம் என்னன்னு கேளு. நாமளும் பிறவியாகப்பட்டது மாறி மாறி தாய் வயிற்றிலே ஜெகனம் எடுத்தவர்கள். அதனால நம்மளையால் அழிக்கிற சத்தியம் வரங்களை வாங்கி விட்டார். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்ந்து பெற்ற பிள்ளை ஆண்டவராக இருந்தாலும் வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதனால நம்மளால் அழிக்க முடியாது. அவங்களை கொல்ல வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது. அது என் தங்கச்சி மனசு வைக்கணும். ஆமா,
எப்படி அவன் மனுஷன் வாடா. கணவனை காக்க வேண்டும், மறுபூஜை செய்ய வேண்டும். கணவனுக்கு மறுபூஜை செய்ய வேண்டும் என்று நீ மனதில் நினைத்தால் நான் சொல்லக்கூடிய வார்த்தை நீ செவிலே கேட்டு நீதான் இந்த காரியத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். என்ன பண்ண சொல்றதா? ஐயா, அன்று நாளையிலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேராது ஓங்கால வடிவிலே நீ பிறந்தவள், ஆதிசக்தியாக அவதரித்தவள். அதனால இந்த அழியாத வரங்களை உன்னுடைய கையால் மரணங்கள் என்ற வரத்தை அவன் வாங்க கிடையாது. அதனால இந்த நீ போனாலும் உன்னை அழிக்க முடியாது. அதனால நீ என்ன பண்ண வேண்டும் தெரியுமா? என்னுடைய சக்தியை மத்தியமாக சிவபெருமானுடைய அருளும் உன்னிடத்தில் கொடுக்கின்றோம். உடனடியாக 2 பேர் நீ சென்று என்ன பண்ண வேண்டும்? கண்ணீட்டு சொல்லக்கூடிய கன்னியம்மளாக பிறப்பட செய்ய வேண்டும். கன்னியம்மளாக உருமாறி எடுத்து வந்ததே இருந்தாலும் அந்த 3 சூழலை அழிக்கலாம், கன்னிமார்களை மீண்டும் எழுப்பலாம். இதுதான் வழி, வேற வழி கிடையாது. நீ சொல்ற நியாயம் கரெக்டா? ஐயா, கேளுடா, உன்னை விட்டு ஒரு நாள் பொண்டாட்டி இல்லைன்னா கூட எனக்கு உலகாளி மாதிரி இருக்குது. சரி, ரைட்டு தான். நான் சும்மா கன்னியா போயிட்டு நான் என்ன செமாசா போறேன். ஏமாச்சான் கன்னியா போய் திறக்கணுமா? ஆனா ஒரு நாள் நான் பொண்டாட்டி நீ போட போனால் நீ வர ஒட்டினே கிடையாது. பாரு நாய் உருவம் கொடுத்துருவியா? உருவம் என்ன அவன் இது வேற போட்டு கொடுத்து ஆள் வேணும். நீ அவனே ஆறு மேல உட்காந்து திரும்பி தஞ்சாவூர் போலீஸ் கோவையால தங்கச்சி ஏறிக்கவே திரும்பி உட்பட பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சிறந்த கால நம்ம நாள்லாம் கிடையாது. உடனே உருவெடுத்து போய் அந்த 3 சூரியர்களை அழித்து கன்னிமாரி உயிர் வந்த திரும்பி கொண்டு வந்துருவாங்க. இதுல இருந்து மறுபடியும் வருவான். இப்ப கன்னியா பிறக்கணும். அதனால கன்னியா பிறந்து வந்தாலும் அந்த 3 அறக்கடைகளை அழிப்பார்கள். கன்னிமார்கள் எழுந்து வருவார்கள். அப்பதான் அதனால சீக்கிரமாக உடனடியாக சென்று ராஜ்ய வரம் அவங்க அப்படி அழிக்கக்கூடிய திறமை உண்டு. சத்தியானது என்னுடைய கன்னியாமலை வாங்க
தண்ணி எடுத்தனப்பா குட்டே பாட்டில் காலி ஆயிடுச்சு மனை கட்டர் போடுற சக்தி சிவரூபத்தை அறியான் ஆடி வரும்பொழுது எப்படி வருவாய் ஆடி வருவாய்
அண்ணனுக்கு
மலையாள தேசமல்லா நிலையான பெண்மையால எல்லை விட்டு மருளாடி வாழ்வாங்க சொல்றவனா நடுத்தல திரும்பவும் வேலையிலே வரும்பொழுது கைப்பிடி வருவாங்க தாயே நீ இருந்தாலும் வந்து அந்த கடவுளை வந்தன வழிபாடு செய்யணும். எப்படி நம்ம மனசுல அங்கங்க உட்கார்ந்து வந்து நிறைய பேர் பார்த்துக்கலாம். ஒரு திடீர்னு வந்து ஒரு மனுஷன் மேல அருள் வந்து
கூப்பிடணும் நாட்டுக்கு வரணும்னா அது வந்து சாதாரணமான விஷயம் இல்ல. என்ன ஒவ்வொருத்தரும் எழுந்து வந்து அதே அம்மனை வணங்கி உங்களுடைய குறைய சொல்லிட்டு போய் நாங்க எழுதுவாங்க. எழுதுனாங்க எத்தனையோ
மஞ்சள் பூச்சி போட்டு வை. இங்க உள்ளதே எடுத்து